சிம்பிளாக ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாமா? ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மஷ்ரூம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி அந்த மேலே இருக்க ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் ரஃபாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறுமனே கடாயில் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே போய் மஷ்ரூம் நல்லா சுருண்டு நல்லா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த நீத்து போன மாதிரி இருக்காது. ஸோ இப்போது குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய், பெருஞ்சீரகம், ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருந்ததை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதில் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு, கரம் மசாலா, மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஜாரில் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு, இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, கருவேப்பிலை தழை வேணும்னா போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி, அதாவது நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை என்கிட்ட இருந்துச்சு, நான் அதையும் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.